வணக்கம். தினகரன் பேசுகிறேன். டொனால்ட் ட்ரம்ப் 2017 பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கும் 2025 பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டதற்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. 17 ரொம்ப கிறிஸ்பாக 20 நிமிடங்கள் மிக அற்புதமாக பேசி அனைவரையுமே கவர்ந்தார். அது 21 அவர் தோற்ற பிறகு பெரும் கலவரத்தை அந்த வெள்ளை மாளிகையில் அவர் நிகழ்த்தினார். இதெல்லாம் எல்லாரும் வரலாற்று பூர்வமான உண்மை. சரி, பரவாயில்ல. இந்த 20ஆம் தேதி ஜனவரி வந்து பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் முதல் கையெழுத்து எதில் போடுறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமைக்கு தடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கையெழுத்து போட்ட அதற்கு கையெழுத்து போடுறதை விட அந்த 21ஆம் ஆண்டு பைடன் பதவி ஏற்ற பிறகு அந்த ஒயிட் ஹவுஸில் எவ்வளவு கலவரம் பண்ண அந்த 150 பேரை, அந்த ரைட்டர்ஸை விடுதலை பண்ணுற இதில் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறாரு. அதுதான் அவர் போடுறது. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் வெளியில் வரணும், அவங்களுக்கு எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது, அவங்கள எல்லோரையும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு போடுறாரு. செகண்டாக இது மாதிரி போடுறாரு. இது மாதிரி போடுறதில்ல என்ன பிரயோஜனம்? ஏன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு இப்போது அமெரிக்க வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட 1776 இப்போ இன்றைக்கி வரையும் கணக்கு பண்ணோம்னா லெஸ் தேன் 250 இயர்ஸ் தான் அந்த ஹிஸ்ட்ரியே. அதற்கு முன்னால் உள்ளதான் ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது. அதெல்லாம் ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்க முடியாது. 250 வருஷத்தில் இவர் கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டே இல்லாமல் அது எப்படி பிரசிடென்ஷியல் பவர்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் இது 1868 14th அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க. வாட் இஸ் 14th அமெண்ட்மெண்ட்? அந்த சீர்திருத்தத்தில் அல்லது அந்த திருத்தத்தில் அந்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் ஆல் பர்சன்ஸ் born ஆர் நேச்சுரலைஸ்ட் இன் USA அமெரிக்கா ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் USA, இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட்னுடைய நோக்கம். யார் ஒருவர் அது எந்த நாட்டினரையும் சேர்ந்தவராக இருக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்காவை மெல்டிங் பாட் ஆஃப் அமெரிக்கா என்று தான் சொல்வார்கள். கனடா, மெக்சிகோ, நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், சைனா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், African countries as slave or slavery, France, and so many Portugal persons and அதர் கண்ட்ரிஸ். நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் சைனா எல்லாருமே போய் மைக்ரேட் ஆகி யூஎஸில் செட்டில் ஆனவங்க தான். இந்த மெக்சிகோவில் இருந்து வந்தவங்க தான். மெக்சிகோவில் தான் பெரும்பாலான ஸ்டேட்ஸே இருக்குது. அதை இவர் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறார். அது எதனால் எதிர்க்கிறார் அதெல்லாம் நமக்கு தெரில. அது தவறான ஒரு இதுவாது. கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸ் ஒன்றா இருக்காங்க டெமோக்ராட்டிக்கில். இவர் பதவி ஏற்று கையெழுத்து போட்ட பிறகு 22 ஸ்டேட்ஸு எல்லாம் டெமோக்ராட்டிக் ரூலிங் ஸ்டேட்ஸு. இவர் ரிப்பப்ளிக்கன் இல்லையா. இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் கொண்டு வந்தது நியாயமற்றது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் தான். சன் ஆஃப் த சாயிலாக இருக்கணும். அந்த சாயிலில் பிறந்த அந்த குழந்தை அமெரிக்கன் தான். இதுதான் நடைமுறையில் உள்ள மேட்டர். அது கூட இவர்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைகள் நம்ம இந்திய மண்ணிலேருந்து போய் செட்டில் ஆனவங்க இல்லையா. பர்மனண்ட் சிட்டிசன்லாம் கிடையாது. H1Bயில் இருக்கவங்க, ஒரு பர்மனன்சியே இல்லாமல் வேலை பார்க்குறவங்க. இவங்க கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பிறந்தால் அது இது வரைக்கும் அமெரிக்கனாக ட்ரீட் பண்ணப்படுது. இப்போ நான் பேசுகிற இந்த நிமிடம் வரை அமெரிக்கனாக ட்ரீட் பண்ணப்படுது. இனிமேல் அது அமெரிக்கன் அல்ல. இப்படி தான் இவர் கொண்டாடுறது. இப்படி கொண்டு வருவதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? அதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள். அதெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான மேட்டர்ஸை இவர் கொண்டு வருவதனால் என்ன பிரயோஜனம் அமெரிக்க தேசத்திற்கு இருக்குது என்று தெரில. பட் இதை கொண்டு வர முடியாது. அதனால தான் 14th அமெண்ட்மெண்ட்டை சொன்னேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிறதுனால 14th அமெண்ட்மெண்ட்டை மீறி இவர் சைன் பண்ணுறதுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? அது அன்கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர். இதில் கான்ஸ்டியூஷனில் கொண்டாட வேண்டிய மேட்டர் இது. இதை எப்படி பண்ணுவாங்கன்றத நமக்கு தெரில. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் USCISன்னுவாங்க. யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீசஸ்ஸு. எந்த குழந்தை பிறந்தாலும் அமெரிக்காவில் நான் கொஞ்சம் இருந்து பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்த உடனே அந்த சிட்டிசன்ஷிப் அந்த சர்டிஃபிகேட்டை டிக்ளேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது
அதுதான் சம்திங் ரிமார்க்கபிள் இன் யூஎஸ் ஹிஸ்ட்ரி. இந்த 250 ஆண்டுகளாக இது யாருக்கு சொந்தம்? யுஎஸ்ஏ என்பது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பண்பாடுகள், பலதரப்பட்ட கல்ச்சர், பலதரப்பட்ட ரிலிஜியன்ஸ் இவையெல்லாம் சேர்ந்தது தான் யுஎஸ்ஏ. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ சொந்தமானது அல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதிலேயே புரிந்து கொள்ள வேண்டும், யுனைடெட் அந்த ஃபெடரலிசத்தை ஊக்குவிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. பட் இவருடைய ஆட்டிடியூடு, அந்த ஸ்பீச்சு 30 நிமிஷம் பேசுனதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி பேசினார். கொஞ்சம் கூட அந்த மேனர் சிட்டிகேட்டே இல்லை. அந்த பைடனையும் அந்த வைஸ் பிரசிடெண்ட்டை எவ்வளோ கேவலமாக அவங்கள உட்கார வச்சுன்னு பேசுகிறதெல்லாம் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் ஐ நெவர் சீன் இன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி. அண்டு இது போன்ற பதவி ஏற்பு விழாக்களில் நான் கண்டதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. பல பிரசிடெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அந்த காலகட்டங்களில் இது மாதிரிலாம் வந்து டிவியில் வராது. அப்போல்லாம் வந்து நாங்கள் 80s வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு போய் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்கன் எம்பசி ஓப்பன் டு பப்ளிக். ஈஸியாக போவோம், ஜெமினியில் ஈஸியாக உட்காருவோம். இந்த மாதிரி பதவி பிரமாணம்லாம் ஈஸியாக கேட்போம். எப்போ இந்த விடுதலை புலிகள் இந்த பிரச்சனைலாம் வந்ததோ, பாம் த்ரெட்லாம் வந்ததோ, எல்லா செக்யூரிட்டியும் போட்டு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாமல் போனது. அந்த அமெரிக்கன் லைப்ரரிலாம் போனால் ஈஸியாக போக முடியும். இப்போ எதுவுமே கிடையாது. எல்லா லைப்ரரிலாம் வந்து எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் நிலைமை இருக்குன்ற மட்டும் சொல்லி இது நம்ம என்னங்க பண்ண முடியும்? இவர் வந்து ட்ரம்ப் எல்லாமே நல்லது பண்ணுவார்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சைனே இந்த மாதிரி பண்ணுறாரு. அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் சன் ஆஃப் த சாயில்னுவாங்க. அந்த சன் ஆஃப் த சாயில் தான் வந்து சிட்டிசன்ஷிப். அதை வந்து மறுக்கிறாருன்னா இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாது. அப்போ இதை எதிர்த்து போராடி இருக்காங்க. அந்த எதிர்த்து போராடியவர்களுக்கு நல்லது நீதி கிடைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி நம்ம இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா அது இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 1,50,000 குழந்தைகள் ஒரு வருடத்திற்கு ஏஷியாவிலேருந்து போய் செட்டில் ஆனவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் குழந்தைங்களே பிறகுது. இந்த இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் குழந்தைங்களுக்கு வந்து இனிமேல் அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. இதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்று சொல்லி இதை எல்லாருமே உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு நாடு தான் அது. யுஎஸ்ஏன்றது வந்து யாருக்கு சொந்தம்? யூரோப்பியன்ஸா, ஏஷியன்ஸா அல்லது அமெரிக்கன்ஸா? அமெரிக்கன்ஸ்னால் நான் சொன்னால் வேறு மாதிரி நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவன், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவன், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து செட்டில் ஆகிறவன், எஸ்பெஷலி நார்த் அமெரிக்காலேருந்து பார்த்திங்கன்னா கனடா அண்ட் மெக்சிகோவில் நடந்தே இங்கே வந்து செட்டில் ஆகிறவங்க. இப்போ இவங்களெல்லாம் தான் இவர் வெளியே அனுப்பணுன்னா அங்கே வேலை செய்பவர்கள் யார்? அமெரிக்கன்ஸ், உண்மையான அமெரிக்கன்ஸ் யார்? யார் வேலை செய்வாங்க? அன்றைக்கி ஸ்லேவரி இல்லைன்னா அமெரிக்கா இல்லை. அவங்கள தானே நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ ஸ்லேவரிக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் தரலன்னா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இல்லைன்னா அமெரிக்கா இல்லை என்று மட்டும் சொல்லி, அதே போல் இன்றைய தினம் மெக்சிகோ இல்லை என்றால், மெக்சிகன்ஸ் வேலை செய்யவில்லை என்றால் அமெரிக்க தேசமே இல்லை என்பது மட்டும் எல்லாருக்கும் அவருக்கே தெரியும். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் ட்ரம்ப். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சட்டம், இந்த அமெரிக்காவில் இந்த பிறப்பு அடிப்படையிலான குடியுரிமைக்கு தடை கூட்டாந்தாங்க இல்லையா, அந்த தடை உடனடியாக நீங்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே தினகரன்.